இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கருப்பட்டி, நான் வந்து இன்றைக்கி 3/4 கப்பு கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பழுத்த வாழைப்பழமும் ஒரு முட்டை வச்சு இதை செய்ய போகிறேன். இப்போது இதை கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது இந்த வாழைப்பழம் முட்டையும் நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து 3 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு, கொஞ்சம் லைட்டாக ஏலக்காய் தூளும், இப்போ உருக்கி வச்சுருக்கிற கருப்பட்டியும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து தண்ணிக்கு பதில் பால் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா போண்டா பதத்துக்கு இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணும். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், போட்டோடனே நல்லா புசு புசுன்னு வந்து ரொம்ப